ப்ராட்பேண்ட் யூசர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானும் ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ப்ராட்பேண்ட் நிறைய பேர் நிறைய ப்ராட்பேண்ட் கம்பெனிஸ் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ராட்பேண்டை பற்றி சொல்கிறேன். அதாவது நான் ஒரு 2 யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஸோ அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் என்ன ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நானும் நிறைய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்களும் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராட்பேண்டோட டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேரும் தெரிஞ்சுப்பாங்க. ஹாய் ஃபேமிலி, நான் தான் உங்கள் கணேஷ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி அவங்களே சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஆல்வேஸ் வெல்கம் தான். என்னென்னா நான் ஃபஸ்ட்டு நான் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் தான் கொடுத்தேன். அது எதுக்குன்னா இந்த யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நார்மலாக நெட் யூசேஜுக்காக நான் ஏர்டெல்லில் கொடுத்தேன். எனக்கு அதில் எந்த ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா பிகாஸ் நான் வெறும் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் மட்டும்தான் கொடுத்தேன். மற்றபடி வேறு எதுவுமே கொடுக்கலங்க. அது எனக்கு 499 சம்திங். ஸோ அது மட்டும் தான் கொடுத்தேன். ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து எனக்கு எப்படியும் ஒரு 600 கிட்ட வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். 600க்கு மேலே. அதுவே கொஞ்ச நாள் போக போக என்ன ஆச்சுன்னா நான் திங்க் பண்ணேன், என்னென்னா ப்ராட்பேண்டுக்கு தனியாக பே பண்ணுறோம், டாடா ஸ்கை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் டிவிக்கு. ஸோ அதுக்கு தனியாக பே பண்ணுறோம். இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் தனியாக பே பண்ணுறதுக்கு இது என்னென்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த டைமில் நான் என்ன பண்ணேன், ஜியோவுக்கு போனேன். ஜியோ ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் போனால் அவங்க 399க்கே கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் ப்ளஸ் 200 நம்ம பே பண்ணால் அவங்க செட்டாப் பாக்ஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க எல்லா டிவி சேனல்ஸும் பார்க்குறதுக்கு. ஸோ இது எனக்கு ஒரே பேமெண்ட்லேயே எல்லாமே முடிஞ்சிடுது அப்படின்ட்டு நான் இது பண்ணேன். பட் இருந்தாலும் அந்த டைமில் நான் ஏர்டெல் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன் இல்லையா. அப்போது ஏர்டெல் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி எனக்கு அதில் 2மே கொடுத்துட்றாங்க, நீங்கள் உங்கள் சைட்லேயும் இருக்குல்ல, ஸோ அதனால் நீங்கள் எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னதுக்கு, இல்லை நீங்கள் டிவிக்காக நாங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கணுன்னா சேனல்ஸ் பார்க்குற செட்டாப் பாக்ஸ்க்கு நீங்கள் தனியாக பே பண்ணணும். கிட்டத்தட்ட 5 to 6 7,000 கிட்ட வரைக்கும் நீங்கள் பே பண்ணணுன்ற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோ பே பண்ணிலாம் என்னால் செட்டாப் பாக்ஸ்லாம் வாங்க முடியாது. ஸோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, அவங்க எவ்வளவோ பார்கெயின் பண்ணி லாஸ்ட்டில் சார் உங்களுக்கு 499 இல்லை 399 கொடுத்துட்றோம் அப்படி இப்படி, இல்லைங்க வேண்டாம் நான் கனெக்ஷன் கொடுத்துருன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஜியோ கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஜியோவில் நெட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன், செட்டாப் பாக்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ டிவியும் அதில் யூஸ் பண்ணேன். ஸோ ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு மேலே நான் ஜியோ செட்டாப் பாக்ஸு ப்ளஸ் ஜியோ கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னா நம்ம தனித்தனியாக பேமெண்ட் பண்ண வேண்டியதில்லை, ஒரே இது தான். இப்போது எனக்கு நடுவில் ஒரு இஷ்யூ வந்தது. ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் ஒயர்லாம் கட் ஆகிட்டு ரொம்ப நாள் பார்க்க வரல அப்படின்ட்டு சடனாக என்ன பண்ணிச்சு, ஏர்டெலுக்கு மூவ் ஆகும், ஏர்டெலுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா அவங்க இவங்கள விட அவங்க ஒரு 100 ருபீஸ் அதிகம். ஸோ இவங்க 399 அவங்க 499 ப்ளஸ் செட்டாப் பாக்ஸ்க்கு ஒரு 200 அப்படின்ட்டு எல்லாமே கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பட் எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த செட்டாப் பாக்ஸோட அப்ளிகேஷன்ஸை ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன் அப்படின்னா ஜியோவில் யூஸ் பண்ணும்போது ஒன்றுத்துக்கும் தனித்தனி அப்ளிகேஷன்ஸ் நம்ம உள்ளே போய்ட்டு என்னென்ன வேணுமோ பார்த்துக்கலாம். பட் ஏர்டெல்லில் பார்க்கும்போது வெறும் அந்த எக்ஸ்ட்ரீம் பிளேன்னு ஒன்று இருக்குது. அந்த அப்ளிகேஷன் உள்ளே போனால் தான் நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்குது. பட் அந்த ஆக்சஸ் மூலயமா உள்ளே போனாலுமே இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, இது நாட் அப்ளிகபிள் ஃபார் யூ, இந்த ஆப்ஷன்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஆகஸ்ட் 15 கொடுத்தேன். ஆகஸ்ட் 20 டிஸ்கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன். அவங்களும் திரும்பவும் இல்லை சார் யூஸ் இல்லைங்க, எனக்கு அந்தளவுக்கு சாக்ரிஃபைஸாக இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கனெக்ஷனை டிஸ்கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன். இது என்னென்னா கம்பேர்டு வித் ஜியோன்றப்போ ஜியோ யூஸ் பண்ணவங்களுக்கு மற்ற அப்ளிகேஷன்ஸ், அதாவது மற்ற கம்பெனி மற்ற ப்ராட்பேண்ட் கனெக்ஷனோட செட்டப் பாக்ஸ் யூஸ் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்குமே ஜியோ நல்லா தாங்க இருக்குது. பட் என்ன ஒன்று, ப்ராப்ளமே வராது, வந்ததுன்னா எப்பயாவது ஒரு தடவை வரும், அது கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ண கொஞ்சம் நாள் எடுக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ஜியோவில் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் ஏர்டெல் ரொம்ப ரொம்ப எல்லாமே ஓகே, ஸ்பீடு அது இது எல்லாம் ஓகே. பட் ஆனால் இந்த ஐபிடிவியை அவங்க நார்மலாக, அதாவது ஒரு காம்படிட்டர் அப்படின்னு பண்ணும்போது ஒரு காம்படிட்டர் என்ன பண்ணுறாங்களோ அவங்களோட பெஸ்ட்டாக பண்ணணும். அதை விட்டுட்டு இவங்க ஒரே அப்ளிகேஷன் மூலயமாவே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனாலுமே கம்பேர்டு வித் ஜியோ அப்படின்றப்போ ஜியோவில் நிறைய சேனல்ஸ், ஹெச்டி சேனல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. பட் நம்ம அந்த மாதிரி கேட்கல. நார்மலாக இப்போ நம்மளுக்கு சவுத் இண்டியன் பேக்குன்னு இருக்கும் இல்லையா, அதுலேயே நிறைய இது கொடுக்கலாம். பட் அவங்க அந்த மாதிரி கொடுக்கல. சிம்பிளாக அந்த அப்ளிகேஷன்ஸ் உள்ளே போய் அந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் உள்ளே போயிட்டு என்னென்ன ஆக்சஸ் ஆகுதோ அதை மட்டும் பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் அது
எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்னு டிஸ்கனெக்ஷன் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டேன். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏர்டெல்க்கும் ஜியோக்கும் உள்ள ஒரு இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். பட் நார்மலாக அப்படின்னு பார்க்குறப்போ ஏர்டெல்லுக்கும் இவங்களுக்கும் ஜியோக்கும் பார்க்கும்போது, ஜியோவில் என்னென்னா ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆப்ஷன் கிடையவே கிடையாது. பட் ஆனால் ஏர்டெல்லில் வந்து ரீஃபண்ட் ஆப்ஷன் இருக்குது. நான் டிஸ்கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன், இருந்தாலும் ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ வெயிட்டிங் ஃபார் ரீஃபண்ட். இதுவே ஜியோனா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆப்ஷன்லாம் கிடையாது. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா போங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. பிகாஸ் அதையும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்களாம் என்ன ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுறீங்க? அப்படி டிவி சேனல்ஸ்க்கு ப்ராட்பேண்ட்லேருந்து செட்டப் பாக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை அதுக்கு தனியாக ஏதாவது அமௌண்ட் பே பண்ணி யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ப்ராட்பேண்டில் அப்படின்றத சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.